வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் 2026 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் டோட்டலாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,256 வேகன்சிஸ் இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்க்ரீஸ் ஆகலாட்டியுமே இது வந்து ரொம்பவே நல்ல வேகன்சி தான். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். இப்போ தான் நான் வந்து ஃபைனல் இயர் முடிச்சிருக்கேன், இன்னும் ரிசல்ட் வரல அப்படிங்கிறவங்களுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக இதுக்கான சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்குமே நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக வந்து ஒரு 40க்கும் அதிகமான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், நார்காட்டிக் சப் இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய குரூப் பி, குரூப் சி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலமாக தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் ரேங்க்குக்கு டேரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுதான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய எக்ஸாமில் இதுதான் வந்து மெயினான ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இதோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறனால கிட்டத்தட்ட ஒரு 30 எக்ஸாமுக்கு படித்த மாதிரி சமம். ஏன்னா இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் நீங்கள் எழுதலாம், ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் எழுதலாம், எக்ஸ்ட்ராவாக எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் எழுதலாம். வேற சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரக்கூடிய மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் இல்லைன்னா இதை விட கம்மியான சிலபஸ் தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதில்லை அப்படின்னா, இது வரைக்கும் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படின்னா கூட இதுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகுறீங்களோ இல்லையோ, இந்த சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சுட்டு ஒரு 3 மாதம் 4 மாசத்துல கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரப்போகிற எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாமையும் உங்களால் கிராக் பண்ண முடியும், எல்லா ரயில்வே எக்ஸாமும் கிராக் பண்ண முடியும், ஐபி அடுத்ததாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வர்ற மேக்ஸிமம் எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதனால் எல்லாருமே இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலுமே இப்போ கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் உடனே செலெக்ஷன் ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் கண்டிப்பாக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இதில் காம்படிஷன் அதிகம், அதுவும் இப்போ செக்ஷனல் டைமிங் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறனால நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டைம் கொடுக்கணும். ரியாலிட்டி என்னவோ அதை நான் சொல்கிறேன். உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, 20 நாளில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களை ஏமாற்ற விரும்பலை. ஆனால் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 4-5 மாதத்தில் நீங்கள் இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே வேற ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21/5/2026 22/6/2026 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அப்ளை பண்ணுற வீடியோ நான் போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களை இப்போ பாதிக்காது. கடைசியில் ஃபைனலாக வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜில் உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாச்சும் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கால, சின்ன மிஸ்டேக்கால. ஓகே, அதனால் நீங்கள் கரெக்டாக தெளிவாக அப்ளை பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கொடுக்குறாங்க. 29/6 1/7/2026 வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணனா பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான Tier 1 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டு செப்டம்பர் இதுக்குள்ளே எப்போனாலும் இருக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மிட்டுக்கு அப்புறம் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏன்னா செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா இதில் வந்து இவங்க எக்ஸாக்டாக வந்து டேட் இப்போதைக்கு கொடுக்கறது கிடையாது, சொன்ன டேட்டில் கண்டக்ட் பண்ணுறதும் கிடையாது. ஸோ இது ஆகஸ்ட்டில் நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான், செப்டம்பரில் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஒருவேளை ஆகஸ்ட்டில் நடந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு இன்னும் 2 மாதத்துக்கிட்ட டைம் இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 2 மாதம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரேசியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். அடுத்து Tier 2 வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதில் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தால் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, சேலரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா இதில் நிறைய போஸ்ட் இருக்குது, 40 விதமான போஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேலரி இருக்கும். மினிமம் 45,000 மேக்ஸிமம் 75,000 வரைக்கும் உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி கிடைக்கக்கூடிய போஸ்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இதில் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம், உங்கள் லைஃப் செட்டில்டு. ஓகே, ஸோ அடுத்ததாக இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கான ஜாப் ப்ரொஃபைல் பற்றி நான் ஆல்ரெடி முன்னாலே நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. சிஜிஎல் போஸ்ட் ஜாப் ப்ரொஃபைல் அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இதில் செலெக்ஷன் ஆயிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த ரிசல்ட்டில்
இவங்கெல்லாம் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சூப்பரண்டண்டாக செலெக்ஷன் ஆயிருக்காங்க. இவரும் ஆஃபீஸ் சூப்பரண்டண்டாக செலெக்ஷன் ஆயிருக்காரு. இவர் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக செலெக்ஷன் ஆயிருக்காரு. இவர் டேக்ஸ் அசிஸ்டண்டாக செலெக்ஷன் ஆயிருக்காரு. இவங்க ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டராக செலெக்ஷன் ஆயிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் ஆஃபீஸராக செலெக்ஷன் ஆயிருக்காரு. ஸோ ரீசெண்டாக இத்தனை பேர் நம்ம ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாலேயும் நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. ஸோ ஏகப்பட்ட செலெக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இதெல்லாம் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. 18லேருந்து 27க்குள்ள, 20லேருந்து 30க்குள்ள, 18லேருந்து 30க்குள்ள, 18லேருந்து 32க்குள்ளலாம் கொடுத்துருப்பாங்க. பட் இது ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த 30 அப்படிங்கிறத வந்து நான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக எடுத்துக்கிறேன். பட் ஓபிசி எஸ்சி எஸ்டினா வந்து அதுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ வித் ஏஜ் ரிலாக்ஸேஷனோட நான் சொல்கிற இந்த ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் யூஆர் இல்லைன்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா 2/8/96க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். ஓபிசினா 2/8/93க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். எஸ்சி எஸ்டினா 2/8/91க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 1/8/2008க்கு முன்னால் பிறந்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னதை விட நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க, மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் கொடுத்துருக்கிறத விட 10 வயசு உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், பிடபிள்யூ கேண்டிடேட் மட்டும். ஓகே, மற்றவங்களுக்கு இதுதான் ஏஜ் லிமிட். இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி ஒரு ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் இதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். 40 போஸ்ட் சொன்னோம்ல, அதில் இந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான். இப்போ சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், எக்ஸாமினர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இன் என்சிபி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ சப் இன்ஸ்பெக்டர், என்ஐஏ சப் இன்ஸ்பெக்டர், அடுத்ததாக பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட், யூடிசி போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் எந்த ஸ்டாண்டர்டும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், எனக்கு வந்து இந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்கேன், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு பிடபிள்யூ கேண்டிடேட், நான் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான். இந்த ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு சில ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது. அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதனால் நீங்கள் இதை வந்து ஒரு மெயின் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு நான் எலிஜிபிளாக இருப்போனோ இருக்க மாட்டேனோ அப்படிங்கிற மாதிரி யாரும் யோசிக்க வேண்டாம். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2026 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்ததா மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு 2 போஸ்ட்டுக்கு மட்டும் வித்தியாசமான குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 12th வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸில் 60% மேலே மார்க் எடுத்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை இந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டை வந்து படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு போஸ்ட்டுக்கு கொஞ்சம் வித்தியாசமான குவாலிஃபிகேஷன். அடுத்து இன்னொரு போஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க இந்த சப்ஜெக்டில் முடிச்சிருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், டெமோகிராஃபி, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை இந்த குவாலிஃபிகேஷனும் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த 2 போஸ்ட்டை தவிர்த்துட்டு மற்ற போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து டயர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இதுக்கு ஒரு பேப்பர் இருக்கும். இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் இந்த 2 போஸ்ட்டுக்கும் அந்த பேப்பருக்கு நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அதில் நல்ல மார்க் எடுத்தால் தான் செலெக்ஷன் ஆக முடியும். அதனால் இந்த 2 போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லாட்டியும் ப்ராப்ளம் இல்லை. எலிஜிபிளாக இருந்து அப்ளை பண்ணாலும் நீங்கள் மற்ற போஸ்ட்டுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களால் செலெக்ஷன் ஆக முடியும். ஓகே, இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறப்போ 100 ரூபா பே பண்ணணும். அதுவும் நீங்கள் வந்து உமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்க, இல்லைனா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஓபிசி, யூஆர், இடபிள்யூஎஸ்ல வரக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும் 100 ரூபா பே பண்ணால் போதுமானது. செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். டயர் 1 இது வந்து ப்ரிலிம்ஸ், இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும். பட் அந்த அளவுக்கு ஈஸி கிடையாது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் தான் குவாலிஃபை ஆக முடியும். கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும். சேம் சிலபஸ் தான், டயர் 2க்கும் சேம் சிலபஸ் தான். பட் டயர் 2ல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் டயர் 1க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே டயர் 2க்கும் அது வந்து யூஸ் ஆகும். வேஸ்ட்லாம் கிடையாது. இதுக்கு ஒரு சிலபஸ் இதுக்கு ஒரு சிலபஸ்லாம் கிடையாது. ஓகே, டயர் 2ல ஒரு சில சின்ன சின்ன டாபிக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். இப்போ எதிர்பார்த்த மாதிரியே டயர் 1லையும் சரி டயர் 2லையும் சரி செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க.
சேம் சிலபஸில் எந்த மாற்றமும் இல்லை, எக்ஸாம் பேட்டர்னில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. செக்ஷனல் கட் ஆஃப் இருக்காது, ஓவரால் மார்க் தான் பார்ப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டைம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ ரீசனிங்கில் 25 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு 15 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஜிகேல 25 கொஸ்டின், அதுக்கு 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின், அதுக்கு 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின், அதுக்கும் 15 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. இப்போ இதுல வந்து ப்ராப்ளம் எங்க வரும் அப்படின்னா மேத்ஸ்ல தான். ஆப்டிடியூட்ல இந்த 25 கொஸ்டினை 15 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்றது நிறைய பேருக்கு வந்து முடியாத ஒன்று. ஓகே, பட் அதை பாசிபிளா ஆக்குறதுக்காக நான் வந்து ஒரு தனி கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அது 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த 15 நிமிஷமே உங்களுக்கு அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரீசனிங்குமே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா அது வந்து பாசிபிள் தான். ஜிகே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 15 நிமிஷம் அப்படிங்கிறது அதிகம் தான். ஓகே, ஸோ இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா. தப்பாக அட்டன் பண்ணீங்கன்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும், நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஓகே, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன், அந்த 4 ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷன் எதுவும் அதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நெகட்டிவ் மார்க் உண்டு. ஓகே, நான் இந்த கால்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, அதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ தான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் நம்மக்கிட்ட கோர்ஸ் இருக்குது, அதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத சேர்த்தே பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் சந்துரு மேத்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு அதில் பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் எனக்கு இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேத்ஸுக்கான அந்த ஸ்பீட் மேத்ஸ் கோர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த குவாண்ட் பிளிட்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கான ஃபீஸ் 499, 1 இயர் வேலிடிட்டி உண்டு. கிட்டத்தட்ட 50 மணி நேரம் இதில் நான் வந்து டீச் பண்ணுவேன். ஓகே, 50 வீடியோஸ் கிட்ட கொடுப்பேன். ஒவ்வொரு வீடியோவும் ஆவரேஜாக 50 மணி 1 மணி நேரம் இருக்கும். ஓகே, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 50 மணி நேரம் வந்து இதில் வரும். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட் மட்டும்தான் அதில் இருக்கும். அதுவும் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு தான் நான் டீச் பண்ணியிருப்பேன், டாபிக் வைஸ் டீச் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ தான் ஒரு பிகினர், நான் வந்து சிலபஸை A to Z கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே 4 சப்ஜெக்ட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு இதுவும் சேர்ந்து வந்துடும். இதில் என்ன கொடுக்குறோன்னா அதையும் நான் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்துருவேன். நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் வேறு எதுலையும் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. ஒரு வாட்டி பே பண்ணிங்க அப்படின்னா 3 வருஷம் வேலிடிட்டி உண்டு. இந்த ஒரு கோர்ஸில் உங்களுக்கு ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஃபென்ஸ் அந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமான சிலபஸுமே இதில் இருக்கும். 3000க்கு அதிகமான வீடியோஸ் கொடுத்துருப்போம். இந்த கோர்ஸில் படித்தவங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே செலெக்ஷன் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே கோர்ஸாக இருக்கும். எனக்கு ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க, ஆல்ரெடி ஓரளவு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணால் போதும். எனக்கு எல்லாமே தேவை அப்படிங்கிறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதில் எது தேவையோ அதை ஓப்பன் பண்ணிட்டு பை நோ கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போதைக்கு இந்த குவாண்ட் பிளிட்ஸ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 19 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். டிவிசிபிலிட்டினா என்ன, அதை யூஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பேன். ரிமைண்டர்னா என்ன, ரேஷியோவில் உள்ள கொஸ்டின்ஸ், டிஜிட்டல் சம்னா என்ன, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட், ஆவரேஜ், பர்சன்டேஜும் கம்ப்ளீட் பண்ணிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நான் கூடிய சீக்கிரமே இதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். 50 வீடியோ கிட்ட கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி 20 வீடியோ கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ள நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எக்ஸாம் டயர் 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால் நான் கண்டிப்பாக இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரீசனிங்கில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 36 டாபிக்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ கொடுக்குறேன். சிலபஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து செப்பரேட் வீடியோ கொடுக்குறேன். ஓகே, மேத்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் மேத்ஸும் இருக்குது, அரித்மெட்டிக்கும் இருக்குது. அடுத்து ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே, ஸ்டாட்டிக் ஜிகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வரும். ஓகே, சயின்ஸுமே வரும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒகாபுலரி. ஓகே, அடுத்து இதெல்லாம் வந்து ரீடிங் போர்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் போர்ஷன். இதிலிருந்து எல்லாத்துலேயுமே கொஸ்டின் கேட்குறாங்க. பட் ரீசெண்டாக எப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட அந்த அனாலிசிஸை வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் தெளிவாக கொடுக்குறேன். நீங்கள் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அடுத்து டயர் 1ல் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா, இப்போ டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 மார்க்குக்கு இருக்கும். அந்த 200 மார்க்கில் நீங்கள் ஒரு 150 மார்க் கிட்ட எடுத்தீங்க அப்படின்னா குவாலிஃபை ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும். ஸோ டயர் 1ல் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு டயர் 2 இருக்கும். டயர் 2லையுமே வந்து இவங்க செக்ஷனல் டைமிங் கொண்டு வந்துட்டாங்க. இதில் 2 செஷன் உண்டு. செஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன் உண்டு. அந்த 3 செக்ஷனும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ செக்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கும் மேத்ஸும் இருக்கும். ரீசனிங்கில் 30 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு 30 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. மேத்ஸில் 30 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு 30 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. மொத்தமாக 60 கொஸ்டின். ஸோ இந்த செக்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 3 மார்க்கு,
தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 1 மார்க் மைனஸ் ஆகும். ஸோ இந்த 60 கொஸ்டினுக்கு 180 மார்க். ஓகே, மொத்தமாக 1 ஹவர், பட் 30 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. இங்கேயுமே உங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ணணும், ஸ்பீடு இருக்கணும், ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கணும். இதுக்குமே நீங்கள் அந்த ஷார்ட்கட் கோர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, அடுத்து இதுலேயே வந்து இது இந்த 1 ஹவர் முடிஞ்ச உடனே அடுத்த செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு கேப்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் வெளியில் போயிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த 1 ஹவர் முடிஞ்ச உடனே அடுத்து இந்த 2 செக்ஷன், இந்த 2 சப்ஜெக்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷுக்கு வந்து 45 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு 40 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அடுத்து ஜிகேல 25 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு 20 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே இந்த 4க்குமே வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1க்கு நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதே சிலபஸ் தான். புதுசாக 1-2 மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிருக்கும். அது நீங்கள் டயர் 1 முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் இந்த 180 மார்க்கு இங்கேயுமே வந்து ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 3 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க் மைனஸ் ஆகும். ஸோ மொத்தமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 70 கொஸ்டின் இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு 210 மார்க், இது ஒரு 180 மார்க். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 390 மார்க். இந்த 390க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷனை டிசைட் பண்ணணும். ஒரு 340, 350 கிட்டலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடச்சிடும். அதை விட கம்மியாக எடுத்தாலும் சான்ஸ் இருக்குது, எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து இருக்குது. ஓகே, அடுத்து இதுலேயே வந்து இது முடிஞ்ச உடனே அடுத்த செக்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடும், கண்டினியூஸாக தான் இருக்கும். அதில் கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின் கேட்பாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜுமே போன வருஷம் ரொம்ப டஃபாக கேட்டிருந்தாங்க. அதுக்குமே நம்ம கோர்ஸில் நிறையா புது வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு 90 வீடியோ கிட்ட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 3 மார்க். ஓகே, ஸோ இதில் 60 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், 15 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. இதில் குவாலிஃபை ஆனால் போதும், இதை ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் பாஸ் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும். ஓகே, 20 கொஸ்டினுக்கு ஒரு 12 கொஸ்டின் 13 கொஸ்டின் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் நீங்கள் எல்லா கட் ஆஃபையுமே கிளியர் பண்ணுவீங்க. நான் இதெல்லாம் பற்றி அடுத்த வீடியோவில், அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் கேப் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் கொடுத்துட்டு அடுத்து ஒரு 15 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் நடக்கும். எல்லாருமே டைப்பிங் டெஸ்ட் அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நான் டைப்பிங் கிளாஸ் போகணுமா, சர்டிஃபிகேட் வச்சிருக்கணுமா அப்படி மாதிரி கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இதோட டைப்பிங் டெஸ்ட் அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது, அதுக்காக அந்தளவுக்கு ஈஸியும் கிடையாது. நீங்கள் ஒரு 1 மந்த் வீட்டில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கூட டைப்பிங் டெஸ்ட்டில் குவாலிஃபை ஆக முடியும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, டயர் 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறனால டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷன் எதுவும் அதை சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கிலீஷில் தான் கொஸ்டின் இருக்கும், நெகட்டிவ் மார்க் இதுலையுமே உண்டு. ஓகே, ஸோ கிளியராக இருக்கும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் இதில் நீங்கள் வந்து இந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் 2ல் பேப்பர் 2ன்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது 2 மணி நேரத்துக்கு நடக்கும். அதில் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 2 நடக்கும். ஓகே, ஸோ அதில் 100 கொஸ்டின் கேட்பாங்க, இது எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே, இது இந்த மாதிரி போஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான், எல்லாருக்கும் கிடையாது. ஓகே, அடுத்ததா இப்போ இதில் டைப்பிங் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து 2000 கீ டிப்ரெஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஸ்பீடில் 15 நிமிஷம் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இதில் வந்து கொஞ்சம் அக்யூரஸியாக மெயின்டைன் பண்ணணும். இது நீங்கள் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம், டயர் 1 முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டைப்பிங் டெஸ்ட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் போதுமானது. அதுக்கப்புறம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. வீட்டில் இருந்தே டைப்பிங் எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு 3 வீடியோ கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துட்றேன், எஸ்எஸ்சி டைப்பிங் டெஸ்ட் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கிருஷ்ணகிரி, தேனி, தமிழ்நாட்டில் இவ்வளோ சென்டர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.